இந்த ரவ தோசைய நீங்க கோதுமை மாவுல செஞ்சேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. பாருங்க தோசை கல்லுல ஒட்டாம நல்ல கிரிஸ்பியா மொறு மொறுன்னு சூப்பரா வந்திருந்துச்சு கடையில சாப்பிட்ட மாதிரியே. சின்ன சின்ன டிப்ஸ் தான் இருக்கு. அத ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரை பண்ணா நம்மளும் வீட்ல நல்ல கிரிஸ்பியா பண்ணலாம். இந்த தோசைக்கு ரொம்ப எண்ணெய் ஊத்தல. 1 டீஸ்பூன் எண்ணெய் தான் ஊத்தியிருக்கேன். தோசை எவ்ளோ கிரிஸ்பியா சூப்பரா வந்திருக்குன்னு. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனா தேங்காய் சட்னி தான் இருந்துச்சு சாப்பிடுறதுக்கு. அத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோதுமை ரவ தோசை நல்ல கிரிஸ்பியா மொறு மொறுன்னு வரதுக்காக நம்ம ரவைய ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்காக ஒரு பவுல்ல மிளகு, ஜீரகம், இஞ்சி, ரவை இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதுல கோதுமை மாவு, அரிசி மாவு, உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரவை தோசைக்கு மிக்ஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி தண்ணியா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுல கட் பண்ண வெங்காயம், மல்லி இலை, திருவன கேரட், காயப்பொடி, முந்திரி பருப்பு நல்ல டேஸ்டியா மொறு மொறுன்னு வரதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்திருக்கோம். அவ்வளவுதான். தோசைக்கல்ல சூடானதுக்கு அப்புறமா ஊத்த வேண்டியதா நல்ல கிறிஸ்பியான கோதுமை ரவை தோசை ரெடி. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க.